தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு முறை ரொம்ப கோபப்படுறார். எப்போனா, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்ட காரியங்களை பார்த்து ஆண்டவர் மிகவும் கடும் கோபம் அடைகிறார். இது மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். இந்த பகுதியை முக்கியமாக கேளுங்க, அது ரொம்ப அவசியம். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் காசுக்காரரையும் புறா விற்கிறவரையும் பார்த்து கோபமடைந்து அவங்கள அந்த சவுக்கை உண்டாக்கி அவர்களை அடித்து கல்லர் குகையாக்கினீர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோபிச்சுக்கிறாரு. இன்னைக்கு இந்த வசனத்தை, இந்த காரியத்தை நீங்கள் ஏன் கேட்கணும்னா, தேவன் தம்முடைய ஆலயத்தின் மேலே மிகவும் வைராக்கியமாய் வாஞ்சையாக இருக்கிறார். தேவனுடைய ஆலயம் சொல்கிறது என்னையும் உங்களையும். நாம் தேவனுடைய ஆலயம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில பேர் உங்களை பயன்படுத்தி, தவறாக பயன்படுத்தி, உங்கள் மேலே தேவையில்லாத காரியங்களை வச்சு காசுக்காக, பணத்திற்காக வியாபார ஸ்தலமாக உங்களை பார்த்தார்களானால், தேவன் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியம், அவர்களுடைய அந்த காரியங்களை கர்த்தர் அடித்து விரட்டுகிறார். நீங்கள் வியாபார ஸ்தலம் அல்ல, நீங்கள் காசுக்காக விற்கப்படும் ஒரு கூடாரமும் அல்ல, கல்லர் குகையும் அல்ல. தேவன் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அநேக தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய தேவனுடைய ஆலயம் நீங்கள். அதனால் ஒருவேளை உங்களை இப்போ முற்காலத்தில் தவறாக யாராவது காரியத்தில் பயன்படுத்தியிருந்தால், இன்றைக்கு தேவனுடைய காரியம், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்து உங்களை சகல ஜனங்களுக்கும் சகல தேசங்களுக்கும் ஜெப வீடாக மாத்துறாரு. நீங்கள் கல்லர் குகை அல்ல, காசு வைக்கிற கூடாரம் கிடையாது, தேவனுடைய ஆலயம். புரிஞ்சுக்கங்க. தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்.